கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் நலத்திற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் பிரயாணம் ஆரம்பிக்கிறீங்களே, உங்க வேலை, உங்க கல்லூரி படிப்பு, உங்க பள்ளி படிப்பு, நீங்க எந்த இடத்துல கடந்து போறீங்களோ, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஏனென்றால் உங்களுக்கு எந்த சேதமும் அணுகக்கூடாது என்பதற்காக, எந்த விபத்துகளும் உங்களை அணுகக்கூடாது என்பதற்காக, எந்த வியாதியும் உங்களை தொடக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து பிரயாணம் ஆரம்பித்து 40 ஆண்டுகளும் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் வரையிலும் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட அவர்களை விட்டு விலகாம இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பகல் மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்கள் வாழ்க்கையில எந்த சேதமும் அணுகாமல் பாதுகாத்த கர்த்தர் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாமல் உங்களை பாதுகாக்க அவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் உற்றார்களுக்கு விலை மதிப்பில்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆனபடியா சோர்ந்து போகாதீங்க. எல்லா இடத்திலையும் அறிந்து கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நிற்பதும் அவர் உங்களை பாதுகாத்தபடியார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லும். நீர் அவர்களை வழிநடத்தும். நீர் அவர்களுக்கு பாதுகாவலாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.